பேங்க் நிஃப்டி மந்த்லி கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆன உடனே பாத்தீங்கன்னா இந்த அத்த மணி பிரீமியம் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி அத்த மணி எல்லாம் வீக்லி கான்ட்ராக்ட்ல இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 200-300 ரூபாயில இருக்கும். ஸோ நம்ம ஒரு 3000 ஒரு 4500 ரூபாய் கொடுத்து பை பண்ணிக்கலாம். ஆனா இப்போ வந்து ஒரு 700-800 ரூபாய்க்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நான் அவுட் ஆஃப் த மணி எடுத்து நான் வந்து ட்ரேட் பண்ணலாமா? இப்போ 700-800 ரூபாயில பை பண்றதுக்கு பணம் அதிகமா தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணில போனா 200-300 ரூபாய் வந்து இருக்கு. ஸோ அதை எடுத்து நான் வந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பை பண்ணலாம். ஆனா பை பண்றதுக்கு முன்னாடி நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டெல்டா வேல்யூஸை கால்குலேஷன் பண்ண கத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ டெல்டா வேல்யூஸ்ங்கிறது அந்த ஆப்ஷன் கிரிக்ஸ்ல ஒண்ணுதான். ஸோ அந்த டெல்டா வேல்யூஸை வச்சு தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரீமியம் பிரைஸ் எவ்வளவு தூரம் போகும் எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படிங்கிறத நம்மளால வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டெல்டா வேல்யூஸ் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா போயிட்டு அவுட் ஆஃப் த மணில போயிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா